வட்டார மொழி ஏன் வழக்கிழந்து போனது? இப்போ திருநெல்வேலியில் உடனே ஏலா வாலா போல, அப்புறம் அங்கிட்டு இங்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசுவாங்கள்ல. திருநெல்வேலி மதுரைக்கு ஒரு வட்டார வழக்கு இருக்குது, கோயம்புத்தூருக்கு ஒரு வட்டார வழக்கு இருக்குது. கிராமப்புற வட்டார மொழி ஏன் வழக்கிழந்து போச்சுனாக்கா, இப்போல்லாம் மனுஷங்க இயந்திரங்களாக மாறிட்டாங்க. இப்போ இயந்திரங்களை புரிந்து கொள்வதற்காக தான், இயந்திரங்களை புரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ முடியும். நம்ம மொபைல் ஃபோனு, அப்புறம் மிக்சி கிரைண்டரு, அப்புறம் டிவி, அப்புறம் கம்ப்யூட்டர், அப்புறம் காரு, டூ வீலரு, பைக்கு, அப்புறம் வேலை செய்கிற இடத்துல ஜெராக்ஸ் மிஷினு இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட, அப்புறம் வேலை செய்கிற தொழிற்சாலையில் அதுக்குன்னு ஒரு எல்லாமே ஏசி, இப்படி ஸ்மார்ட் ஃபோனு, இப்படி எல்லாமே நம்ம இயந்திரங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இப்படி தொழிலில் பார்த்திங்கன்னா ஒரு இயந்திரங்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சி. அப்படி இருக்கும்போது இயந்திரங்களாகவே மனுஷங்க மாறிட்டுருக்காங்க, இயந்திரங்களைப் போலவே பேசுகிறாங்க. அதில் தான் இந்த வட்டார மொழி வழக்கிழந்து போய்விட்டது. மனுஷங்க இந்த வட்டார மொழி வழக்கிழந்து போகிறதுக்கு காரணம் நம்மலாம் இயந்திரங்களாக மாறிக்கொண்டு வருகிறோம். இப்போ நிறைய படிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அதை வாசிக்கிற பயிற்சி, அந்த பயிற்சி என்ன ஆகுதுன்னா வட்டார மொழியை வழக்கிழந்து போக செய்கிறோம். இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க, புக்கெல்லாம் படிக்கிறாங்க, அது எல்லாமே வட்டார மொழியில் இருப்பதில்லை. அதனால் அது ஒரு இயந்திர மொழி தான். அது புத்தகத்தில் இருக்கிற மொழி இயந்திர மொழி. அப்படிங்கும்போது இப்போ வட்டார மொழியில் ஏதாவது நாவல் கதையில் தான் வட்டார மொழியெலாம் இருக்கும். மற்ற புத்தகங்கள், ஒரு அறிவியல் புத்தகமாக இருக்கட்டும், ஒரு தமிழ் புத்தகமாக இருக்கட்டும், அது இயந்திரங்களோட மொழி தான். அது மனித மொழி கிடையாது. அப்படி தான் அது பயிற்சி எடுக்கிறாங்க. இயந்திரங்களாக மாறுவதற்கு மனுஷங்க பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க பள்ளிக்கூடத்தில். அப்போ தான் அவங்க நாளைக்கு பிற்காலத்தில் ஒரு தொழிலை செஞ்சு இயந்திரங்களை புரிந்து கொள்ள முடியும், இந்த இயந்திர அறிவியல் உலகை பாதுகாக்க முடியும், பராமரிக்க முடியும், புதிய புதிய கண்டுபிடிப்புகளை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை படிக்கிறாங்க. அப்போ இயந்திரங்களாக மாறிக்கொண்டு இருக்கிற மக்கள், அதனால் இயந்திரங்களைப் போல பேசுவதால் வட்டார மொழிக்கு இங்கே வாய்ப்பு இல்லாமல் போயிட்டுது. வட்டார மொழி வழக்கு என்பது வழக்கிழந்து கொண்டு இருக்கிறது. அது வேறு ஒன்றும் பண்ண முடியாது, தவிர்க்க முடியாத ஒரு இதாவது வட்டார மொழியில் பேச முடியலை அப்படிங்கிறது ஒரு இழப்பு தான். இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுதும் இந்த ஒரே மாதிரி பேச ஆரம்பிச்சு இயந்திரங்களைப் போல். அதுதான் இப்போ நாகரிகமாக அப்படி இயந்திர அறிவியல் உலகமயமாக்கல்னு சொல்கிறாங்களா. அதாவது உலகம் முழுக்க அது வட்டார மொழியே இல்லாமல் இப்போ தமிழ்நாடு முழுக்க பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மயமாக்கல், வட்டார மொழி வழக்கிழந்து போயிடுச்சு. கோயம்புத்தூர்காரங்களும் சரி, திருநெல்வேலிக்காரங்களும் சரி, எல்லோரும் ஒரே மாதிரி பேசுவதை நோக்கி போயிட்டுருக்காங்க. அவங்க யார், ஒருத்தரோட பேச்சை வச்சு அவர் எந்த ஊருன்னெலாம் இப்போ கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க இயந்திரங்களாக மாறும்போது இயந்திர மொழி தான் இப்போ வட்டார மொழி ஆகிடுச்சு. இயந்திரங்களைப் போல் பேச ஆரம்பிக்கிறாங்க. வாங்க போங்க அல்லது வாழ போலங்கிறதெல்லாம் இல்லாமல் ஒரே மாதிரியான அந்த வட்டார மொழி வழக்கிழந்ததால் தமிழ்நாடு முழுக்க இப்போ எல்லாருமே நியூஸ் வாசிக்கும்போது எப்படி பேசுவாங்க, அது மாதிரி இப்போ ஒரே மாதிரியான நடை, ஒரே மாதிரியான ஒரு மொழி நடையில் இப்போ பேசுகிறாங்க. அதனால் இப்போ நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம ஒரு இயந்திரங்களைப் போல் பேசலாம். வாங்க சார், சொல்லுங்கள் சார், ஆமாம் சார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வீட்டுக்கு வந்துட்டோன்னா வட்டார மொழியில் பேசுகிறது ரொம்ப நல்லது. வாழ போல சொந்தக்காரங்களையும் நண்பர்களையும் பார்க்கும்போது வட்டார மொழியில் பேசுகிறது ரொம்ப நல்லது. அது நம்ம இன்னும் அந்த மண்ணின் மீது நமக்குள்ள பாசத்தை உறுதிப்படுத்தும். ரொம்பவும் இயந்திரங்களைப் போல் வட்டார மொழியெல்லாம் நம்ம அப்படி பேசுகிறது கூச்சப்பட்டோன்னு வச்சுக்கோங்க. வட்டார மொழியில் நாம் பேசுகிறது கூச்சப்பட்டோம்னாக்கா நமக்கு அந்த மண் மீது பற்று இல்லை, பாசம் இல்லை என்று பொருள். தமிழ் பற்று இருந்தால் மட்டும் போதாது, வட்டார மொழி வழக்கில் பேச வேண்டும் என்கிற அந்த ஆர்வம் இருக்க வேண்டும். நீங்கள் தமிழ்நாட்டுக்காரங்களாக இருக்கலாம், அது ஒரு தமிழ் பற்று, தாய் நாட்டு பற்று. அதை விட மேலான பற்று எதுனாக்கா, அதை விட அடுத்த கட்டம் என்னன்னாக்கா, உங்கள் வட்டார மொழியில் நீங்கள் பேசணும். தமிழ் மொழியில் பேசுகிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, அதை விட சிறந்தது எதுனாக்கா உங்கள் வட்டார மொழியில் நீங்கள் பேசணும். வட்டார மொழியில் எங்கே பேசணும், அலுவலகத்துக்கு போகும்போது வட்டார மொழியில் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அதே நீங்கள் அலுவலகத்தை விட்டு வெளியே நண்பர்களோடு குடும்பத்தினரோடு பேசும்போது வட்டார மொழியில் கலந்து வட்டார மொழி வழக்கை பின்பற்றி பேச வேண்டும். அதில் தான் அன்பு இருக்குது. அன்பு கலந்த பேச்சு என்பது வட்டார மொழி வழக்கு தான். கோயம்புத்தூரில் ஒரு மாதிரி பேசுவாங்க, திருநெல்வேலியில் ஒரு மாதிரி பேசுவாங்க, மதுரையில் ஒரு மாதிரி பேசுவாங்க. அதனால் எங்கே நம்ம வட்டார மொழியை பயன்படுத்தணும், வட்டார மொழியை நம்ம இழந்து கொண்டே இருக்கிறோம். நம்ம வேலை செய்கிற இடத்துல இயந்திரங்களாக இருக்கணும்.
வேலை செய்கிற இடத்துல நாம் வந்து இயந்திரங்களாக இருக்க வேண்டும், இயந்திரங்களைப் போல செயல்பட வேண்டும். அதே வேலை செஞ்சு வீட்டுக்கு வந்துட்டோமா மனுஷங்களாக மாறிடணும். அந்த மாதிரி வீட்டுக்கு வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரீயாக இருப்போம், ஜாலியாக இருப்போம், அப்படி தான் நினைப்போம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிடணும். அதுக்கு உதவுறதா என்னது, வட்டார மொழி வழக்கு. வட்டார மொழி வழக்கில் பேச வேண்டும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நண்பர்களை பார்க்கும்போது, உறவினர்களை பார்க்கும்போது, குடும்பத்தினரை பார்க்கும்போது. அதே தொழில் செய்கிற இடத்துல போகும்போது இயந்திரங்களைப் போல பேச வேண்டும். இயந்திரங்களைப் போலனா வாங்க சார் உட்காருங்க, அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க, என்ன பண்ணிட்டீங்களா, ஃபைல்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசணும். மேடம் ஓகே மேடம், இந்த மாதிரி பேசணும். இதில் வந்து இப்போ வீட்டுக்கு வந்துட்டால் ஏல எங்கே போனேன், இப்போ தான் வந்து சரியில்ல, சரி போய் அது போய் பாரல, என்ன பண்ணுதாங்கன்னு தெரியலையே, எது அந்த மாதிரி பேசணும். அந்த மாதிரி அதுதான் வந்து நம்மளை வந்து ஒரு மகிழ்ச்சியாக வாழ செய்யும். ஒரு வட்டார மொழி வழக்குக்குன்னு அதில் ஒரு மகிழ்ச்சி கலந்திருக்கிறது, அன்பு கலந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் இயந்திரங்களைப் போல. இப்போ மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நீங்கள் வட்டார மொழியில் பேசி ஆகணும். வட்டார மொழியில் பேசாமல் நீங்கள் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது. நீங்கள் தொழில்ங்கிறது வந்து அது இயந்திர மனப்பான்மையோடு இருக்க வேண்டிய இடம் அது. மகிழ்ச்சி என்பது வீட்டுக்கு வரீங்க, மகிழ்ச்சி என்பது என்னென்னா வீட்டில் குடும்பத்தினர்கள், உறவினர்கள் அவங்களோட பழகுறீங்க அப்படின்னாக்கா அவங்ககிட்ட வந்து அன்பு பாசத்தோடு பழகணும். அப்படிங்கும்போது நம்ம அந்த இயந்திர மனப்பான்மை இழக்க வேண்டும். நாம் எளிமையானவராக நம்ம மண்ணோடு நாம் உறவு ஏற்படுத்தி கொள்வது, அதுதான் வந்து அந்த வட்டார மொழி வழக்கு. அது வட்டார மொழி வழக்கோடு பேசும்போது தான் நம்ம மகிழ்ச்சியாகவே இருக்க முடியும். ஏன் மக்கள் வந்து சிரிக்கிறது இல்லை, நிறைய பேர் சிரிக்கிறது கிடையாது, அழுக வர மாட்டேங்குது, காரணம் வட்டார மொழி வழக்கை இழந்துக்கிட்டே வராங்க. படிச்சிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த புத்தகத்தில் உள்ள படிப்பு எல்லாமே இயந்திர மொழிகள். அதெல்லாம் இயந்திர மொழிகள். அது உரைநடை, அதெல்லாம் புத்தகத்தில் உள்ள உரைநடை என்பது இயந்திர உரைநடை. அது அதனால் அதை படித்து அது மாதிரியே நம்ம பேசும்போது நமக்கு சிரிப்பு வராது, அழுக வராது, அந்த மாதிரி பிரச்சனைலாம் வர ஆரம்பிச்சிடும். ஒரு அன்பு என்பது இல்லாமல் போயிடும். ஏன்னா இயந்திரங்களுக்கு அன்பு கிடையாது. அப்போ இயந்திரங்களைப் போல் நம்ம பேசுகிறோன்னு வச்சுங்க, சார் வாங்க சார் உட்கா சார், இன்று சென்னையில் வந்து பலத்த மழை கொட்டியது அப்படின்னு அதை விட எப்படி பேசணுன்னா, செம்ம மழையாமல சென்னையில், எப்போ பயங்கர மழை, எப்படி இருக்குது பற்றியா, அந்த மாதிரி பேசணும். அந்த மாதிரி பேச கற்றுக்கணும். எங்கே வேலையை விட்டு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா உறவினர்களோடு நண்பர்களோடு இருக்கும்போது அந்த மாதிரி வட்டார மொழியில் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் வந்து ஒரு 2 இடத்துல வேறு மாதிரி நம்ம நடந்துக்கிறோம். இப்போ வீட்டுக்கு வந்தால் ஹாயாக இருக்கிறோம்ல, வேலை செய்கிற இடத்துல அப்படி நம்ம இருக்கிறது இல்லை. அதே மாதிரி தான் வேலை செய்கிற இடத்துல ஒரு மொழியில் பேசுகிறோம், அதே வீட்டுக்கு வந்தால் வேறு மொழியில் பேசணும், வட்டார மொழியில் பேச வேண்டும். வேலை செய்கிற இடத்துல ஒரு மாதிரி பேசுவோம், வேலை செய்கிற இடத்துல நம்ம வேறு மாதிரி இருப்போம். அங்கே கால் நீட்டி நிமிர்ந்துக்கிட்டு அப்படி படுத்துக்கிட்டு வேலை செய்கிற இடத்துல யாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு தொழில் அலுவலகத்துக்கு போனால் யாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்தால் நல்லா படுத்துட்டு கால் நீட்டிக்கிட்டு கால் நீட்டிக்கிட்டு அப்படி படுத்துக்கிட்டு டிவி பார்ப்போம். அப்போ வீட்டில் ஒரு மாதிரி இருக்கணும், வேலை செய்கிற இடத்துல ஒரு மாதிரி இருக்கணும். அதேமாதிரி வேலை செய்கிற இடத்துல ஒரு மாதிரி பேசணும், வீட்டுக்கு வந்தால் வேறு மாதிரி பேசணும். அதுக்கு தான் அந்த வட்டார மொழி வழக்கு என்பது. கோயம்புத்தூரில் ஒரு மாதிரி பாஷை, அதே வந்து மதுரையில் ஒரு மாதிரி பேசுவாங்க, திருநெல்வேலியில் ஒரு மாதிரி, கன்னியாகுமரியில் ஒரு மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி பேச அதை இழந்துடக்கூடாது. படிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அதை இழந்துட்டோன்னு வச்சுங்க, அதில் தான் அந்த வட்டார மொழி வழக்கில் தான் நம்ம அன்பு, பாசம், மகிழ்ச்சி எல்லாமே இருக்குது. அந்த உணர்வுபூர்வமாக மகிழ்ச்சி இது எல்லாமே இருக்குது, உறவு முறை இது எல்லாமே இருக்குது.